record for 108 Mahavel declared by South Asia World Records adjudicator. ஏறுமையில் ஏறுவிலை ஆடுமுகம் ஒன்றே, ஈசனுடன் ஞானமொழி பேசுமுகம் ஒன்றே, குன்றுப வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடி சூரரை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மனமுறிய வந்த முகம் ஒன்றே, ஆறுமுகம் ஆன பொருள் நீ அருளல் வேண்டும், ஆதி அருணாசலத்தில் அமர்ந்த பெருமானே. அரோஹரா. மகாவேல். இந்த இனிய விழாவிற்கு என்னை அழைத்தமைக்கு முதலிலே என்னுடைய முதற்கண் வணக்கத்தை அனைவருக்கும் உரித்தாக்குகிறேன். இந்த இனிய விழாவை இங்கே சீரோடும் சிறப்போடும் மிக மிக ஆழ்ந்து சிந்தித்து செயல்பட்டு இன்று புக் ஆஃப் ரெக்கார்ட் செய்து கொண்டிருக்கும் அருமை நண்பர் கிஷோர் கட்டாரிக்காரை அவர்களை இந்த நேரத்திலே வாழ்த்துவதிலேயும் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சில நாட்களுக்கு முன்பு என்னுடைய அலுவலகத்திற்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு சாதனையை நான் செய்திருக்கிறேன், நீங்கள் நிச்சயமாக வந்து அந்த விழாவிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்புகோல் விடுத்தார்கள். உடனே அவர் தெரிவித்தது, இந்த விழாவிற்கு அருமை நண்பர் சகோதரர் சீனிவாச ராஜா அவர்களும் சலானி ஜுவல்லரி ஓனர் ஜெயந்திலால் அவர்களும் வருகை தர இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் இருவரும் என்னுடைய சகோதரர்கள், நண்பர்கள், வெல்விஷர்கள் என்று தான் நான் சொல்ல வேண்டும். அவர்கள் 2 பேர் வராததா வராங்கன்னா நிச்சயமாக நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய தினம் இங்கே இருக்கிறேன். மேலும் இந்த விழாவிற்கு பெருமை சேர்ப்பதற்காக ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தென்காசியிலிருந்து ஜவஹர் சார் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து, இங்கே வருகை தந்திருக்கிற பெரியவர்களுக்கும் பிரஸ் அண்ட் மீடியா பர்சன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை இந்த விழாவிற்கு அழைத்தமைக்கு என்ன காரணம் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் என்னுடைய தந்தை பெயர் கதிர்வேலன். பிறகு அவர் சினிமாவில் நடித்த காரணத்தினால் அவருடைய பெயர் ஐசிறி வேலன் என்று மாற்றப்பட்டது. அவருடைய மகன் நான், ஐசிறி கணேஷ். என் தந்தை இறந்தவுடனே அவருடைய நினைவால் ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லி ஒரு வேலன் அறக்கட்டளை அப்படின்னு ஆரம்பித்தேன் அப்பாவுடைய பேரில். அதுதான் வேல்ஸ் பல்கலைக்கழகம் அப்படின்னு இன்னைக்கு கிட்டத்தட்ட 54 இன்ஸ்டிடியூஷன்ஸ் நடத்தி கொண்டிருக்கிறோம். 52,000 மாணவர்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள். 34 கேம்பஸ் சென்னையில் இல்லை, தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் இருக்கிற 11 மாநிலங்களில், அது மட்டும் இல்லை லண்டனில், சிங்கப்பூரில், துபாயிலெல்லாம் நடத்திட்டு இருக்கோம். 8000 ஆசிரியர் இல்லாத பணியாளர்கள் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. இதற்கு அனைத்தும் காரணம் நான் ஒரு முருகன் பக்தன். அது மட்டும் இல்லை, என்னுடைய பல்கலைக்கழகத்திற்கு என்னுடைய தந்தை பெயரையில் பாதி எடுத்து முருகருடைய வேலில் தான் வேல்ஸ் பல்கலைக்கழகம் அப்படின்னு ஆரம்பித்த ஒரே காரணத்தினால்தான் இன்னைக்கு 36 மாணவர்களிலிருந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 52,000 மாணவர்களை நெருங்கி இருக்கிறோம் 32 வருடங்களில். ஸோ முருகர் பக்தன் அப்படின்னு சொல்லிக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. வருடம் வருடம் அறுபடை வீட்டுக்கு இன்றைக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எவ்ரி டியூஸ்டே காலையில் சிறுவாபுரி கோயிலுக்கு போயிட்டு தான் வேலையை நான் ஆரம்பிப்பேன். அப்படிப்பட்ட ஒரு முருகர் பக்தரை
எப்படி வந்து கிஷோர் கண்டுபிடிச்சாப்புலன்னு எனக்கு தெரியல. நான் இந்த மேடையில் தான் முதல்ல இதெல்லாத்தையும் நான் சொல்கிறேன். அதுதான் கடவுள் அருள். நான் கூட நினச்சேன் 108 அவரை சொல்லும்போது என்னால் அதை நம்ப முடியல. இன்றைக்கி அதை திறந்து வச்சுட்டு அந்த சுற்றி பார்க்கும்போது அதனுடைய உழைப்பை விட அதுக்கு செலுத்திய டைம் அண்டு அதனுடைய இன்வென்ஷன், ஒவ்வொரு இனோவேஷன் 108க்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. அந்த 108 இதுவும் வந்து ஒரு வியாதி வந்தால் சரியாகிறதுக்கு, வேலை நடக்கலைன்னா வேலை நடக்கிறதுக்கு, அந்த மாதிரி எல்லாத்துக்கும் போருக்கு போனால் எந்த மாதிரி வருது அப்படின்றது எல்லாத்தையும் விளக்கி சொன்னார். அதை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த விழாவில் நான் கலந்துக்கிட்டதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவர் வந்து மகாலட்சுமி ஜுவல்லர்ஸ் கடையை வச்சுட்டு இதெல்லாம் நடத்திட்டு இருக்காரு. அவர் தமிழ் ரொம்ப நல்லா பேசினார். இன்னைக்கு முருகருக்கு உகந்த நாள் புதன்கிழமை. எல்லாரும் வந்து அவர் பச்சை உடையில் இருக்கார், நானும் பச்சை உடையில் தான் இருக்கேன். அதனால் எல்லாம் ஒரு ஜெயந்திலால் பேசும்போது அதெல்லாம் குறிப்பிட்டார். கிரீன் பார்க் அப்படின்னு எல்லாமே முருகருக்கு உகந்த ஒரு நாளாக இன்றைக்கு அமைஞ்சிருக்கிறது. இந்த விழாவில் கலந்து கொண்டதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவருடைய இந்த முயற்சி பெரிய முயற்சியாக வந்து உலகமே பாராட்டக்கூடிய அளவில் அமைய வேண்டும் என்று இறைவனை முருகனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முடிவல்ல ஆரம்பம். ஒரு பெரிய சகாப்தம். இது முடிவல்ல, இது ஆரம்பம். இந்த நாளை வடிவமைத்து கொடுத்த இறைவனுக்கு நன்றி சொல்லி, இந்த அவையிலே வீற்றிருக்கின்ற அத்தனை பேரும் புண்ணியம் பெற்றவர்கள். குறிப்பாக இந்த விழாவிற்கு சிறப்பு நாயகனாக முருகனுடைய அவதாரமாக கண்ணுக்கு தெரிகின்றார். உங்கள் கண்ணிற்கு எப்படி தெரிகின்றார் இல்லை. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு என் சகோதரர் ஜெயந்திலால் குறிப்பிட்டது போல இன்னும் ஒரு படி சிறப்பு. இந்த நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராக வந்துள்ள ஐஸ்வர்யா அண்ணன் வேல்ஸ் யூனிவர்சிட்டியுடைய சான்சலர், வேல்ஸுக்கு சொந்தமானவர். உலக அரங்கிலே இந்த வேல்ஸ் என்று சொன்னால் தெரிகின்ற முருகனுடைய அவதாரமாக உள்ள என் சகோதரர். இந்த நிகழ்ச்சி அவர் பொற்களங்களால் இன்று பெருமைப்படக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு சகோதரர் கட்டாரியா அவர்கள் அவரை அழைத்து அவரோடு அமரும் பாக்கியம் பெற்றது என்னும் தொழிலுக்கும் வணக்கம் செலுத்தி, இந்த அவையிலே இருக்கின்ற முக்கியமான விருந்தினர்களாக வந்துள்ள எங்களுடைய பகுதியை சேர்ந்த அதிகாரியாக உண்டு தமிழகத்திற்காக சேவை செய்து இன்னும் கூட அயராது பணியாற்றி கொண்டு எங்கள் ஊருக்கு பெருமை சேர்த்த தென்காசி ஜவஹர் ஐஏஎஸ் அவர்களோடு அமரும் பாக்கியம் பெற்றதற்கு கொடுத்த வாய்ப்பிற்கு கற்ற சகோதரர்களை ஒரு முறை வணங்குகிறேன். ஜெயந்திலால் அவர்கள் என்னுடைய ஆருயிர் நண்பர். என்னுடைய வாழ்க்கைக்கு முக்கிய காரணத்தில் அவருக்கும் ஒரு பங்கு உள்ளது. நான் இன்று இந்த தொழிலே சிறப்பாக இருந்து செயல்படுவதற்கு ஜெயந்திலால் அவருடைய ஆசையும் ஒரு முக்கிய காரணம். நாங்கள் பணிபுரிகின்ற எங்களுடைய தலைமை அலுவலகம் உள்ள அம்பத்தூருடைய நிலத்தை அவர்தான் எனக்கு கொடுத்திருந்தார். அவருடைய பொற்கரங்களால் இந்த நிகழ்வு என்பது இன்னும் சிறப்பிட்டது. குறிப்பாக எங்களுடைய அடையார் பகுதியை சேர்ந்த வியாபாரி சங்க தலைவர், எங்களுடைய குடும்ப ஒரு குரு மகானாக உள்ள திரிசக்தி அம்மனுடைய அவதாரமாக உள்ள கிருஷ்ணன்குட்டி அவர்களே, மேடையில் இருக்கின்ற அத்தனை பேரையும், மேடைக்கு முன்பாக இருக்கின்ற அத்தனை பேரும் ஒவ்வொருவரையும் அழகாக தமிழிலே இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார்கள். ஆகவே இந்த நிகழ்வுக்கு வந்து நானும் கூட உங்களோடு சேர்ந்து இந்த வேல்ஸுடைய இந்த 108 வேல்களை நானும் கூட இந்த முருகன் தான் எங்கள் திருச்செந்தூர் பகுதி முருகன் தான் எங்களோடு துணை இருக்கின்றார். நான் பெர்சன் நகரில் உள்ள 6 படை முருகனுக்கு ஒவ்வொரு மாதமும் வந்து கிருத்திகைக்கு சென்று சுமார் பல வருடங்களாக அந்த பூஜைக்கு சென்று பிரசாதங்களை விநியோகம் செய்து வருவேன். கந்தசாமி கோயில், திருப்போரூர், எங்கெல்லாம் முருகன் இருக்கின்றாரோ நான் போகாத இடமெல்லாம் இல்லை. ஆனாலும் கூட என் கண்ணுக்கு தெரியாத பல தகவல்களை, அரிய பெரிய தகவல்கள் எப்படி நம்மளுடைய சகோதரர் இதை பெற்று இதை இன்னைக்கு உலக அரங்கிலே கொண்டு சேர்க்கின்றார் என்பதை நினைக்கும் பொழுது கற்றது கையளவு, தெரிந்தது ஓரளவு, தெரியாதது எவ்வளவோ இருக்கின்றது என்பதை இன்றைக்கு உலகிற்கு நீங்க எடுத்து காட்டியதை பார்க்கும் பொழுது உங்களையும் முருகனுடைய பக்தராக பார்க்காமல் அந்த முருகருக்கு
வேல் எப்படி முக்கியமோ சூரசம்சாரத்துக்கு எப்படி சூரபத்மனை அழிப்பதற்கு அந்த பராசக்தி தாய் அந்த வேலை கொடுத்திருந்தார். அந்த வேலை இன்னைக்கு நீங்க 108 இதையும் அதை குறிப்பாக ஒவ்வொரு வேலுக்கும் இருக்கின்ற தகவல்களை இன்று உலகிற்கு கொடுத்திருங்க. நான் என்னுடைய நெற்றியில் விபூதி சந்தனம் குங்குமம் இல்லாத நாளே கிடையாது. என் தந்தை ஒவ்வொரு முறையும் காலையில் சென்று போகும்போது என் நெற்றியிலே விபூதி வைத்து வென்றுவா மகனே நீ தொழிலிலே சாதிக்க வேண்டும் என்று சொல்லி விபூதியை வைப்பார். என் தாயோ அது பக்கத்திலே நான் பெருமாளுடைய பக்தன் நீ ஆகவே என்று சந்தனம் வைத்து கீழே நீ அம்பாளுடைய அனுகிரகம் பெற வேண்டும் என்று குங்குமம் வைப்பார்கள். ஆனால் இந்த 3 பொட்டை வைக்கும் பொழுது எனக்கு அந்த சின்ன வயசுலேருந்தே 3 பொட்டு வைத்து வருவேன். என்னுடைய குருநாதராக கிருமானந்த வாரியார் அவர்களுடைய சீடனாக வளர்ந்தேன். அவர்தான் என்னுடைய நிறுவனத்தை எல்லாம் 2-3 அதுக்கப்புறம் சரவணபான் ஹோட்டலுடைய உரிமையாளரை அறிமுகப்படுத்தினதும் திருமுருக குருபானந்தர். இவ்வளவு முருகர்களோடு ஒவ்வொரு ஆண்டும் நான் அந்த கந்தசஷ்டி நடக்கும் பொழுது இந்த சூரசம்சாரம், இந்த வேலுக்கு முக்கிய பண்டிகையே சூரசம்சாரம் தான். ஆனால் நான் ஏதோ வேல் பகைவர்களை கொல்ல உபயோகப்படுத்துகின்ற ஒரு முருகர் யூஸ் பண்ண ஒரு ஆயுதமாக இதுவரை மனதில் இருந்தது. ஆனால் இன்றுதான் நீங்கள் அதை அதையும் தாண்டி இருக்கின்ற நிறைய அரிய பெரிய தகவல்களை கொடுத்திருக்கின்றீர்கள். ஆகவே இந்த இன்னும் சிறப்பு என்னவென்றால் அடையார் பகுதியிலே மகாலட்சுமி ஜுவல்லர்ஸ் திறக்கும் பொழுது அடியேன் கூட அந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டேன். இன்றைக்கு அவருடைய சம்பந்தி விமல் ஜெயின் அவர் எனக்கு ரொம்ப நண்பர். எனக்கு வெளிநாட்டிலிருந்து என் வளர்ச்சிக்கு கூட இருக்கின்ற காஞ்சிபுரம் விமல் ஜெயின் அவர்கள் இவருடைய சம்பந்தி என்பதை பின்னாளில் தெரிந்து கொண்டேன். ஆகவே ஏதோ ஒரு உறவு எனக்கும் அவருக்கும் உள்ளது. ஜெயந்திலால் குறிப்பிட்டதை போல சைன மதத்தையும் ஜைனருடைய கலாச்சாரத்தை இருந்தாலும் கூட ஏதோ ஒன்று அவர் உடம்பிலே ஒரு ரத்தமாக இந்த முருகனுடைய அருள் சேர்ந்து தமிழ் எவ்வளவு அழகாக பேசினார்கள். இந்த தமிழர்கள் யாருமே செய்ய முடியாத செய்தராத இந்த தகவல்களை இன்று நமக்கு உலகிற்கு கொடுத்திருக்கின்றார். ஆகவே இன்றைய நாள் என்பது ஒரு சிறப்பு வாய்ந்த நாள். ஜெயந்திலால் குறிப்பிட்டதை போல இந்த வடபழனி முருகன் அருளாசியோடு இந்த கிரீன் பார்க்குடைய ஓட்டல் அரங்கிலே நாம் எல்லோரும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டு இந்த 108 வேல்களை அதை தங்கத்திலும் வெள்ளியிலும் கொடுத்தார். எனக்கு மறைமுகமாக சொல்லிவிட்டார், உனக்கு வைர வேலை தனியாக கொடுத்து விடுவேன் என்று. ஆகவே அடுத்த நிகழ்ச்சியை அவர் இன்னும் கிடைக்காத பல தகவல்களை கொண்டு வைர வேலையும் நாம் எல்லோரும் அந்த நிகழ்ச்சியும் பங்கு கொள்ள வேண்டும் என்ற ஒரு திருநாளை எதிர்நோக்குவோம். அத்தனை பேருடைய இறை அருள் நாம் வேண்டுதல் என்று வேண்டியது. அவருடைய நிறுவனம் மகாலட்சுமி ஜுவல்லர்ஸ். அந்த நிறுவனம் இன்னும் உலகிற்கு பல சாதனைகளை செய்து தமிழ் சமுதாயத்திற்கும் ஒட்டுமொத்த உலக அரங்கிலே இருக்கின்ற தமிழக மக்கள் எல்லாருக்குமே முதல் கடவுளாக தமிழருடைய கடவுளா இருக்கின்ற இந்த முருக பெருமானை யாருமே செய்யாத ஒரு அரிய சாதனை உங்கள் நிறுவனம் சார்ந்து நீங்கள் செய்து இன்று இந்த தமிழர்களுடைய பெருமையை உலகிற்கு கொண்டு சென்றுள்ளீர்கள். ஆகவே அத்தனை பேருடைய இறையருள் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் நிறுவனத்திற்கும் உங்களை சார்ந்த இன்னும் முயற்சிகள் இன்னும் இந்த மகாலட்சுமி ஜுவல்லர்ஸ் உலகம் சிகரம் தொட வேண்டும் என்று வாழ்த்தி, இத்தனை சிறப்பு மிக்க இந்த அவையிலே நாம் எல்லாம் பங்கு கொண்டதை, இந்த சாதனைகள் படைப்பது என்னமோ இறையருள் நீங்கள் பெற்றுவிட்டீர்கள். ஆகவே இந்த நிகழ்ச்சியில் இன்று எல்லோருமே பெருமடி படைக்க இறையருள் மொத்தமும் நாங்கள் சுமந்து செய்கிறோம். அநேகமா எல்லோருக்கும் தங்க வேலோ வெள்ளி வேலோ ஏதோ கொடுப்பீர்கள் என்று பார்த்தோம். ஆனால் நமக்கு ஒன்றும் இல்லை, இறை ஒன்றும் குறை சொல்லவில்லை. ஆகவே நாங்கள் எல்லாம் பில்லை போட்டு வாங்கி விடுவதற்கு ஆர்வமாக காத்திருக்கின்றோம். ஆகவே நீங்கள் பயப்பட வேண்டாம். அடுத்த முறை இன்று நான் உங்களுக்கு வெள்ளி வேலையும் ஆர்டர் கொடுத்து வேண்டும் முதல் கஸ்டமராக. இன்னும் நீங்கள் சிறப்பாக பல சாதனைகள் செய்ய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என பரிமளித்து துலங்கும் முருகவேல் சகோதரன் யானை முகத்தோன் ஐங்கரன் தாழ் பணிந்த 108 மகாவேலின் அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கும் உங்களில் ஒருவர் நான், வசந்தி ரங்கநாதன். All the world is a stage என்று உலகமே ஒரு நாடக மேடை என்று கூறியவர் ஷேக்ஸ்பியர். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்று முழங்கியவர் திருவள்ளுவர். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே
உலகு என பாடியவர்கள் வரிசையில் சேர்ந்து உலக நன்மைக்கென திரு கிஷோர் கட்டாரியா அவர்கள் இன்று 7/1/26 அன்று உலகத்திற்கு 108 மகாவேலை அளித்த உலக சாதனை படைக்கிறோம். தொன்று தொட்டு கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலேயே தோன்றி இன்றும் நடைமுறையில் மலேசியா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, கொரியா, இந்தியா என பரிமளிக்கும் தமிழ்மொழி மூத்த குடியின் ரிச் லெகசி. இன்று வரை காற்றிலும் பல உள்ளங்களிலும் ஊடுருவி வாழும் இன்று தமிழ்நாட்டில் தமிழ்மொழி சார்ந்த தமிழ் கடவுளாய் முருகப்பெருமான் கையில் ஏந்தும் வேலை பற்றும் பாக்கியம் நம் அனைவருக்கும் அல்லவா? வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேல் தொன்று தொட்டு காக்கும், அரவணைத்து அன்புடன் அனைவரையும் ஆலிங்கனம் செய்து அருள்பாலிக்கும். வேலை கொண்டு தன் குடும்பத்தையும் தம் குல பெண்டிரையும் தம் மக்களையும் பகையிலிருந்து மட்டுமன்று காப்பாற்றி அழகு பலமுறை சரித்திரம் படைத்த நிகழ்வுகள் சிறப்பு பல. கந்த சஷ்டி கவசம் உலகம் முழுவதும் கோவில், வீடுகள், சமுதாயம், கூடங்கள், பட்டி தொட்டி அனைத்து நிகழ்வுகள், பள்ளிகள் என காக்க காக்க என்று ஒலிக்கின்றது. காக்கும் வேலை நம் அனைவரிடமும் அளித்து நம் மனதையும் உடலையும் உள்ளத்தையும் காப்பாற்றும் வேலை ஒருங்கிணைத்து 108 மகாவேல் உருவாக்கி இன்று உலக சாதனை படைக்கும் திரு கிஷோர் கட்டாரியா ஆன்மீக செம்மலாக நின்று தமிழினம் மட்டுமல்லாமல் அனைத்து மதத்தினருக்கும் அனைத்து மாந்தருக்கும் எட்டும் தூரத்தில் ஒரு அரிய வேலை கொடுத்துள்ளார். கதிர்காம வடிவேலனுக்கு அரோகரா, வள்ளிமணாளனுக்கு அரோகரா, வெற்றிவேல், வீரவேல். முருகு என்றால் அழகு, ஏற்கனவே கேட்டோம். முகுந்தன், ருத்ரன், பிரம்மா என்று 3 பேரையும் இணைத்து வாழ்ந்து டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஈவில் அண்ட் அப்ஹோல்டிங் ஆஃப் ட்ரூத், இப்படி தமிழ் கடவுளாக துலங்கும் முருகனின் பாதம் பணிந்து அவர் தம் வேலை கைப்பற்றும் வாய்ப்பு இன்று. தரணி வாழ் மக்கள் அனைவருக்கும் ஒரு அருளாசி 108 மகாவேல். செல்வத்திற்கு அதிபதியாம் ஐஸ்வர்ய லக்ஷ்மி, பொன்மகள் வந்தாள் பொருள் கோடி தந்தாள் என முழுமுதற் கடவுளாம் பிள்ளையாருடன் 108 மகாவேலில் இணைந்தது ஒரு வேல் இருக்கிறது. வியாதி, மன வருத்தம், டிமென்ஷியா, டிப்ரெஷன், ஆங்கர், ஸ்ட்ரெஸ் இவை அனைத்தையும் விரட்டி அடித்து உடல் மனம் ஆரோக்கியத்திற்கு வித்தாக ஒரு வேல் நம்மிடம் ஔஷத வேலாக இருக்கிறது. வெற்றிவேல் முருகனுக்கு என வேலை பற்றி பிரார்த்தனை செய்ய நம்மிடம் இருக்கும் 108 மகாவேலை. ஒன்று ஔஷதவேல். டாக்டர்ஸ், சர்ஜன்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், all sorts of people who are affected by any kind of disease can hold it. பசி வந்தால் பட்டும் பறந்து போம் என நமக்கு தெரியும். கொழுந்துவேல் அக்ரிகல்ச்சர், அனிமல் ஹஸ்பண்ட்ரி, ஹார்டிகல்ச்சர், பிசிகல்ச்சர் என அனைத்துக்கும் உறுதுணையாக இருக்கும். கதிர்காம வடிவேலனுக்கு, கந்தனுக்கு, முருகனுக்கு ஜோடியாக் சயின்ஸ் காலத்தை வழிவகுத்து பஞ்சாகம் தவறில்லாமல் கணக்கிடும் அஸ்ட்ராலஜி, அஸ்ட்ரானமி, ஆந்த்ரோபாலஜி, ஆர்கிடெக்சர் என பல விஞ்ஞானங்களை கொண்டு மெய்ஞானம் படைத்து அழகூட்டும் சிம்மம், மீனம், கடகம், விருச்சிகம் என பல ராசிகளுக்கும் உகந்த வேல் 108 மகாவேலில் உள்ளது. படி உற்சவங்களில் திருத்தணியில் பிட்டுக்குழி முருகதாஸ் பாட, பெங்களூர் ரமணியம்மாள் பாட, இன்றும் பல இடங்களில் முருகனை துதித்து வணங்கும் நாம் பலர் இருக்கிறோம். இன்று டிஜிட்டல் மீடியா, லிட்ரஸி, கிளவுட் கம்ப்யூட்டிங் என ரீச் சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் 108 மகாவேல் அனைத்து குடும்பங்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் ஒரு ரிச் லெகசியாக எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். என் மக்களுக்கு நான் கொடுக்கும் அறிவு, ஞானம், கல்வி அதனுடன் இணைந்து இந்த வேலும் இருந்தால் எவ்வளவு சிறப்பாக இருக்கும். நவரத்தின வேல், முத்துவேல், பவழவேல் என இயற்கையை சான்று தொன்று தொட்டு அருளாசி செய்யும் முருகவேல் is a great phenomenon, a rich heritage.
Let's move fast forward in time and think about 3026. வேலும் மயிலும் அன்றும் இருந்தது, இன்றும் இருக்கிறது, என்றும் இருக்க இன்று ஒரு ஆரம்பம். Business houses, communities, homes, individuals, each one of us will benefit. இது ஒரு சிறந்த ஆரம்பம். கூர்வேல், to aim and reach our targets. வேல் விழியாள் என அழகு கண்களை கொண்ட மகளிரை போற்றும் அழகான வார்த்தைகள். It is romantic. விவாகவேல் celebrates all vital relationships. அனைத்து குடும்பமாக, அது நிறுவனமாக இருக்கட்டும், தனி குடும்பமாக இருக்கட்டும், சோஷியல் ஆர்கனைசேஷன்ஸாக இருக்கட்டும், ஒன்றாக பணியாற்றுவோம். ஆதிசக்தி வேல் incorporates primordial strength in each one of us. இப்படி முருகனை பற்றி வேல் ஆராய்ச்சியில் பல நாட்கள் செய்து அமைத்து கொடுத்ததே இந்த புத்தகம். இன் யான் காம்பினேஷன் என்று பேசுகிறார்கள். சிவசக்தி என்று சமநிலை பெண்டிற்கு கொடுத்த ஒரே நாடு நம் தாய்நாடு தான். இந்தியாவில் தான் இண்டிபெண்டன்ஸ் வரும்போது voting ரைட்ஸ் பெண்களுக்கும் வந்தது, அமெரிக்காவில் அல்ல. they had to fight for it. பெண்களை மதித்து வாழும் இந்த நாட்டில் பெண்களை ஒரு அங்கமாக கொண்ட சிவபெருமானுக்கும் பார்வதி அம்மையாருக்கும் பிறந்த சூரசம்ஹாரத்தில் ஈவிலை அழித்து நல்ல விஷயங்களை ஆக்கி வேலும் மயிலுமாக படைத்தவர் முருகப்பெருமான். தைப்பூசத்தன்று இது நடைமுறைக்கு வரும். ஒரு பழனியாண்டவர் வேல் helps us learn detachment. தாமரை வேல் detachment, நடுநிலை வாய்க்கும் திறமையை நம்மிடம் கொடுக்கும். இன்டர்ஜெனரேஷனல் கான்ஃப்ளிக்ட்ஸ் பல இருக்கக்கூடிய இந்த காலத்தில் பெரியவர்கள் சிறியவர்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டுமா? நான் ஏன் என் அப்பா சொல்வதை கேட்க வேண்டும் என்பதெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் தாய் தகப்பனுடைய அழகான விஷுவலை திறந்து வைத்த இந்த மகன்களுக்கு என்னுடைய பாராட்டு. மகனிடம் கற்றுக்கொள்ளக்கூடிய பெற்றோர்களுக்கு என்னுடைய வாழ்த்து. சுவாமிநாதன் அருளில் குருவாக அழிக்க முடியாத ஞானமாக wisdom comes from experience. and மாபெரும் சபையினில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் பல விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் நீ என்று உலகம் நம்மை போற்ற வேண்டும் என்று ஒவ்வொருவரும் வாழ ஆரம்பித்தோமேயானால், வேலை பற்றி அதையே அரணாக அமைத்து அதை போற்றி நம் வாழ்க்கையில் இணைத்தோமே ஆனால் இன்று சாதிக்கக்கூடிய இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் பல நூற்றாண்டுகளுக்கு ஒரு சிறந்த ஆரம்பமாக இருக்கும். வணக்கம். இன்றைய இந்த புனிதமான 108 மகாவேல் உலக சாதனை முயற்சி மற்றும் புத்தக வெளியீடு நிகழ்விற்கு மேடையில் அமர்ந்துள்ள அனைத்து மாண்புமிக பெரியோர்களுக்கும் மனமார்ந்த பணிவுடன் வரவேற்கிறேன். இன்றைய நாள் ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல. தங்கம் மற்றும் வெள்ளியில் உருவாக்கப்பட்ட 108 தெய்வீக முருகன் வேல்கள் உலகிற்கு வெளிப்படும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தெய்வீக தருணம். இந்த புனிதமான தருணத்தில் இந்த நிகழ்வில் மாண்புமிகு தலைமை விருந்தினராக நம்முடன் இணைந்துள்ள ஃபவுண்டர் அண்ட் சான்சலர் ஆஃப் வேல்ஸ் யூனிவர்சிட்டி முனைவர் டாக்டர் ஸ்ரீ கே கணேஷ் அவர்களை மனமார்ந்த பணியுடன் மிகுந்த மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். இந்த ஆன்மீகமும் வரலாற்றும் கொண்ட நிகழ்விற்கு தங்களின் வருகை ஒரு பெரும் கௌரவமாகவும் ஆசீர்வாதமாகவும் எங்களுக்கு அமைந்துள்ளது. நிகழ்வில் மாண்புமிகு சிறப்பு விருந்தினராக நம்முடன் இணைந்துள்ள மேனேஜிங் டைரக்டர் A2B அடியார் ஆனந்த பவன் திரு KT வெங்கடேசன் அவர் சற்று நேரத்தில் வந்து சேர்வார். மற்றும் சகோதரர் திரு KT ஸ்ரீனிவாசராஜா இருவரையும் மனமார்ந்த பணிவுடன் வரவேற்கிறேன். இந்நிகழ்வில் மாண்புமிகு சிறப்பு அழைப்பராக நம்முடன் இணைந்துள்ள பிரசிடென்ட் ஆஃப் ஜுவல்லரி அசோசியேஷன் ஸ்ரீ ஜெயந்திலால் செல்லானி அவர்களையும் மனமார்ந்த பணியுடன் வரவேற்கிறேன். மேலும் தமிழ்நாடு அரசின் முன்னாள் கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு தென்காசி எஸ் ஜவஹர் IAS ஓய்வு அவர்களையும் மிகுந்த மரியாதையுடன் மனமார்ந்த பணியுடன் வரவேற்கிறேன். இந்த புனிதமான உலக சாதனை முயற்சி மற்றும் புத்தக வெளியீடு நிகழ்வை மேலும் சிறப்பாகும் வகையில் இன்று வருகை தந்துள்ள எங்கள் நிறுவனம் மகாலட்சுமி கோல்டன் டைமண்ட்ஸின்
மிகவும் மதிப்பிற்குரிய அன்பு வாடிக்கையாளர் அனைவரையும் என் மனமார்ந்த நன்றியுடன் மனமார்ந்த பணியுடன் வரவேற்கிறேன். மேலும் என் வாழ்க்கையின் அடித்தளமாக இருக்கும் என் குடும்பத்தினர், உறவினர்கள், நலம் விரும்பிகள் அனைவரையும் மிகுந்த அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வரலாற்று சிறப்புமிக்க உலக சாதனை முயற்சி மற்றும் புத்தக வெளியீடு நிகழ்விற்கு உலகிற்கு கொண்டு செல்லும் முக்கிய பங்கு வகிக்கும் பத்திரிகை, தொலைக்காட்சி, மின்னணு ஊடகங்கள் அனைவரையும் மனமார்ந்த நன்றியுடன் பெருமிடம் வரவேற்கிறேன். மதம், மொழி, நாடு என்ற இலைகளை தாண்டி முழு மனிதர் குலத்திற்கும் நம்பிக்கை, வலிமை, வழிகாட்டுதல் அருளும் ஒரு தெய்வீக அர்ப்பணிப்பு. இந்த மேடையின் சார்பாகவும் இந்த உலக சாதனை முயற்சி மற்றும் புத்தக வெளியீடு நிகழ்வை ஏற்பாடு செய்த அனைவரின் சார்பாகவும் மீண்டும் ஒருமுறை இங்கு வருகை தந்த அனைத்து மாண்புமிக விருந்தினர்களுக்கும் மனமார்ந்த பணியுடன் வருகிறேன். வேல் வழிகாட்டட்டும், தெய்வம் பாதுகாக்கட்டும், மனித குலம் பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.